இதுதான் குடி தண்ணி பைப்பு. நம்மளுக்கு இப்படிதான் குடிக்க தண்ணி இதில் தான் வரும். எவ்வளோ ஸ்பீடாக உள்ளது பற்றினா தண்ணி. அதுவும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த 6:30 போது பிடிக்கலன்னா அந்த தண்ணியும் போயிடும். அதுக்கப்புறமா கீழே நிரப்பி வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் போட்டு நம்ம மேலே நிரப்பணும். இப்போ குடிக்க தண்ணி பிடிக்கும் அது. இது வந்து நம்மளுக்கு ரெகுலர் யூஸ்க்கு மேலேருந்து வர தண்ணி பைப்பு. இது வந்து குடிக்க தண்ணி பைப்பு. இது வந்து கொஞ்சம் இவ்வளோ மட்டும் தான் உழுது, கொஞ்சம் நேரத்தில் சுருன்னு அதுவும் போயிடும். அப்படி தான் நம்ம தண்ணி குழப்பம் வருது. இது எங்கள் அம்மா நிறைய குடமாக நிரப்பி வைக்க சொல்லுதா என்ன. 3 நாளாக தண்ணி கிடையாது. இன்னைக்கு ஆல்ரெடி மண்டேலேருந்தே வரல. அது மண்டே வராது எங்களுக்கு தண்ணி பொதுவாக. அதுக்கப்புறமா நேற்று சுத்தமாக இல்லை. காலையில் கரண்ட்டும் கிடையாது. கரண்ட் இல்லாத அன்றைக்கி கண்டிப்பாக தண்ணி வராது. ஒரு நேரம் விழும், அதுக்கப்புறம் அதுவும் ஆஃப். காலையில் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour. சாரி 1/2 hour 1 hour வரும். அதே மாதிரி ஈவினிங்கும் 1 hour வரும். அது அந்த அரை மணி நேரம் பிரேக். அதில் ஒரு 1/4 மணி நேரம் தண்ணி வராது. அதுக்கப்புறமா தான் ப்ரெஷராக வரும். கொஞ்ச நேரம் 5:30 போட்டு விட்ருவான். அது அவங்க நேரத்தை தூக்கத்தை பற்றி நினைக்கிறேன். எந்திரிக்க நேரம் அவன் போட்டு விட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவான் போல. உங்களுக்கு நேற்று சுத்தம் மட்டும் தான் பூரா தண்ணியை நம்மளும் காலி பண்ணி வச்சு இன்னைக்கு கொஞ்சோண்டி கிடந்த தண்ணியில் நாங்கள் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போகிறோம். பாதி வாங்க. நாளைக்கு பொங்கல் வைக்கிறோமோ இல்லையோ கொஞ்சம் வாங்கிட்டு வந்து காய்கறி வாங்கிட்டு வந்து ரெண்டாவது பண்ணணும். அதுக்கு குடிக்க தண்ணி நிரப்பி வச்சுட்டு போகலாம். போயிட்டு தயா பாணி அவட்ட ஃபோன் பண்ணி சொல்லி தண்ணி நின்றுச்சுன்னு சொல்லியிருக்கு. சும்மா மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம். டைரெக்டாக இருந்தால் போட சொல்லி, இல்லைன்னா நான் பரவு பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். நம்மளே தண்ணி இல்லாத சோகத்தில் மீன்ஸ் இருக்கோம். அப்பவும் தண்ணி இல்லாட்டினாலும் இருக்க தண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறவா நான். இதில் ஒரு பண்ணாட பரட்டை நாகரி போய் கேட்குறான், நீ வந்து சூத்து கலவரதுக்கு தண்ணி இருக்குதான். ஏட்டா ஒந்தாவும் உன் வீட்டில் தண்ணி இல்லை அப்படின்னா நீ வந்து பேப்பரை வச்சு தொடச்சிட்டு திரிவ, இல்லை என்ன வேணாலும் செய்வேன். அதே மாதிரி எல்லாரும் அந்த குழம்புல தெரிய மாட்டாங்களா? நான் காசு வாங்கி கூட கழுவிட்டு போவேன். உனக்கு என்ன பிரச்சனை? பேசுறது மரியாதையாக பேசினாதான் உனக்கும் மரியாதை கிடைக்கும். இல்லை அப்படின்னா உன்னை விட கேவலமாக நானும் பேசுகிறவா தான். தேவையில்லாமல் பேசக்கூடாது, பிரச்சனை வேண்டாமல் நம்ம ஒதுங்கி போகிறோம். அவ்வளோதான். நீ பேப்பர் வச்சு துடைக்க மாதிரியே எல்லாரும் துடைச்சிட்டு தெரிய மாட்டாங்க. நாங்களும் எல்லா பக்கமும் கழுவி குழுவி வந்தவங்க தான். அதனால் பேசுகிற பேச்சு மரியாதையாக இருக்கணும், ரெஸ்பான்ஸாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பச்சையாக எங்களுக்கும் வரும்.